நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். படிப்பில் யாருக்கு தடை அதிகம்? நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க சார், நல்லா தான் படித்தாங்க சார், நல்லா படிக்கிற குழந்தைங்களே ஒரு படிப்பு ஒரு சில டைமில் டிஸ்கன்டினியூ ஆயிரும். நல்லா படிச்சுட்டு இருந்தான் சார் பையன், நல்லா படிச்சுட்டு இருந்தான் சார் பொண்ணு, ஆனால் படிப்பு ஏனோ டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு. படிக்கக்கூடிய ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு மன ரீதியாக ஒரு விரக்தி, ஒரு பயம், படிப்பையே தொலைச்சி போச்சு. ஏன் சார் இப்படிலாம் நடக்குது? ஒரு ஆவரேஜ் மார்க் வாங்குறவங்க, ஆவரேஜ் கீழே மார்க் வாங்குறவங்களுடைய படிப்பு டிஸ்கன்டினியூ ஆகினா அது படிப்பு ஏர்லின்னு சொல்லலாம். ஒரு 60% அப்படின்னு தாண்டி வாங்கினாலே நல்லா படிக்கிற குழந்தை தானே. எல்லா சப்ஜெக்ட்லேயும் 60க்கு மேலே வாங்குது அப்படின்னாவே அது நல்லா படிக்கிற குழந்தை ஓரளவுக்கு. நான் என்னோட அனுபவத்தில் 85 வாங்கின குழந்தை கூட படிப்பு டிஸ்கன்டினியூ ஆகிருக்கு. யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிற போது நல்லா புரிச்சுக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் புதன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட பிறப்பு ஜாதகத்திலேயே ராகு கேது சனி சேர்ந்திருந்தாலோ, இல்லை புதன் தனிச்சே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்லாமல் ஒரு சமபலத்தோடு நிற்கிறார், இல்லை நட்பு பலத்தோடு நிற்கிறார். இந்த ராகு இந்த புதன் மேலே கோச்சாரத்தில் ராகு கேது சனி எப்போ அந்த புதன் மேலே போகுதோ அப்போ புதன் திசையோ ராகு திசையோ சனி திசையோ கேது திசையோ நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் படிப்பு பாதிக்கும், டிஸ்கன்டினியூ ஆகும். எவ்வளவுதான் படித்தாலும் டிஸ்கன்டினியூ ஆகும். அந்த வருடங்கள் படிப்பில் இருந்து வெளியே வரக்கூடிய, இல்லை படிப்பு தற்காலம் தடைவிட்டு மீண்டும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலை உருவாகிவிடும். அதே மாதிரி தான் 4ஆம் பாவகாதிபதி திசை நடந்தாலும் 4ஆம் பாவத்துக்குரிய கிரகத்தின் மீது இந்த ராகு கேது சனி பயணிச்சதுன்னு வச்சுங்க கோச்சாரத்தில், அப்பவும் பாதிக்கும். அதை விட அந்த கிரகத்தோடு பிறப்பு ஜாதத்திலையும் ராகு கேது சனி சேர்ந்திருந்து திருப்பியும் அந்த ராகு கேது சனி கோச்சாரத்தில் அந்த கிரகத்தின் மீதோ அல்லது அந்த பாவகாதிபதி மீதோ போகும் பொழுது படிப்பு பெரிய வகையில் ஒரு பாதிப்பு தடையாவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்டவங்க செட்டிப்புண்ணியம் ஹயக்ரீவர் கோயிலுக்கு வருஷத்தில் 2 தடவை போயிட்டு வாங்க. ஹயக்ரீவரை தொடர்ந்து வழிபடுங்க. நம்முடைய கொடுமுடி பதிகம் சொல்லக்கூடிய மற்ற பற்றனுக்கின்றி என்ற பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வாங்க. எல்லா வகையிலும் சிறப்பு தரும். விநாயகர் வழிபாடு பண்ணி